நானே ஒரு நிமிஷம் கண் கலங்கி அப்படியே பயந்துட்டேன். அப்படி நடிச்சிட்டியேக்கா நீ. யோ சும்மா இரியா. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு பேசாம இரு. மா கேக்குறேன்ல, உண்மையை சொல்லு. எதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை போட்ட? மா என்னமா பேசுறீங்க? பாட்டி எதுக்கு டிராமா போட போறாங்க? அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? எனக்கும் அப்படிதாம்மா தோணுது. பாட்டி எதுக்கு நம்ம கிட்ட நடிக்கணும்? இப்படிதான் நானும் வெள்ளந்தே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்க பண்ணது எல்லாமே டிராமா தாண்டி. நம்ம வீட்டை சுத்தி என்னமோ ஒரு தப்பு நடந்துட்டு இருக்கு. என்னமோ ஒரு சூழ்ச்சியும் நடந்துட்டு இருக்கு. அந்த சூழ்ச்சியில ஒரு பகுதி தான் இப்ப எங்க அம்மா போட்ட இந்த நெஞ்சுவலி டிராமா. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? எதுக்காக இப்படி ஒரு டிராமாவை போட்ட? ஏய், அப்ப வலிக்க தாண்டி செஞ்சதே. வலி தாங்க முடியாம தான் நான் அவங்கள உடனே வர சொன்னேன். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு வந்து ஊசி போட்டதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போச்சு. அதனால ஆபரேஷன் வேண்டான்னு சொன்னேன். இதுல என்ன டிராமா இருக்கு? ஏதோ குற்றவாளியை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிற. இப்பவும் நீ பொய் தான் சொல்ற. ஒழுங்கா உண்மைய சொல்லிடு. எதுக்காக இப்படி பண்ண? இப்ப சொல்ல போறியா இல்லையா? ரங்கா, அவ தான் சொல்றாள்ல, வரும்போது நெஞ்சு வலின்னு சொன்னா. எங்க டாக்டர் ஊசி எல்லாம் போட்ட பிறகு சரியா போச்சுன்னு சொல்றா. அப்புறம் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். வீட்டுல போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம். புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து சமாளிக்கிறீங்களா? ஆனா நான் விட மாட்டேன்பா. இந்த விஷயத்துல என்ன உண்மை இருக்குன்னு கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன். ஏமா, அதெல்லாம் நீ வீட்டுல போய் கண்டுபிடிச்சுக்கோ. இப்போதைக்கு கிளம்பலாம். ராகினி, அந்த பேக் எல்லாம் போயிடு. ஏய், நீ டிஸ்சார்ஜ் பண்ணி. ரூபினி, அந்த பேக் எடு. அம்சா, ஏப்பா நீ டாக்டரை போய் கிளம்பணும் போய் சொல்லு. என்ன கொஞ்ச நேரத்துல கதி கலக்கிடுச்சா? முகமெல்லாம் பேய் எறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு.